Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு பெருகி வருகிறது. சாராம்சம் என்ன என்று கேட்டால், டெல்லியிலிருந்து இந்த சம்பவத்தை பார்க்க வேண்டும் என்றால் திமுகவிற்கு கண்டிப்பாகவே வயத்தில் ஜுரம் கட்டுருச்சு. இப்போ விஜய் கூட அந்த பக்கம் போயிடுவான்ற ஒரு சிச்சுவேஷன் டெவலப் ஆகிட்டு வருது, ஸ்லோலி ஸ்டெடிலி. ஏன்னா விஜய்க்கு அந்த ஜெனரல் கவுன்சில் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க டு டேக் அப்ரோப்ரியேட் டிசிஷன் அட் அப்ரோப்ரியேட் டைம்னுட்டு. இன்னொரு சைடில் சொல்கிறாரு போய் பயந்துட்டு இப்போ தரமட்டத்தில் நிறைய இருக்குது, கிரவுண்ட் ஸ்வெல் இருக்குது, ஏடிஎம்கேக்கு பயப்படுற. ஆக மொத்தம் இந்த திருமாவளவன் பண்ணுற திருட்டுத்தனம் தான். கோவில் நிலங்களை திராவிட முன்னேற்ற கழகம் அங்கங்கு கபலீகரம் செய்து வருகிறது. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறார். கோவில் வருமானம் அரசு வருமானம் அல்ல, சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது, சீரியஸான விஷயம். இது போன்று பல மாநகராட்சிகளில் ஊழல் குற்றச்சாட்டு வெளியே வருமையானால் இது டாஸ்மாக் கடையை விட பெரிய ஊழலாகத்தான் இருக்கும். ஃபைன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செங்குதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு மக்கள் யாத்திரையை தொடங்கி இருக்கிறார். தொடர்ந்து இந்த சுற்றுப்பயணத்தில் பல்வேறு தரப்பட்ட மக்களை சந்திக்கிறார். விவசாயிகள், நெசவாளர்கள், சிறு குறு தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்பு மக்களையும் சந்தித்து பேசுகிறார். இது அதிமுகவுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பலத்தை கூட்டுமா? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கும் குகன் நேயர்களுக்கும் என்னுடைய மரியாதைகள். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு பெருகி வருகிறது. பிரதிதினம் அவருடைய கூட்டங்களை நான் தொலைக்காட்சியிலும் சரி, யூடியூப் பிளஸ் ட்விட்டர்லாம் பார்க்குறேன். சில திமுக எம்பிக்களுடன் தலைவர்களுடன் பேசுகிறேன், சில அதிமுக எம்பி தலைவர்களுடன் பேசுகிறேன். சாராம்சம் என்ன என்று கேட்டால், டெல்லியிலிருந்து இந்த சம்பவத்தை பார்க்க வேண்டும் என்றால் திமுகவிற்கு கண்டிப்பாகவே வயத்தில் ஜுரம் கட்டுருச்சு. திமுக பயந்துருக்குது, ரொம்ப பயந்துட்டாங்க. தே ஆர் டேக்கன் பேக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலையன்ஸ் வராதுன்னு நினைச்சாங்க, வந்துருச்சு. இப்போ விஜய் கூட அந்த பக்கம் போயிடுவான்ற ஒரு சிச்சுவேஷன் டெவலப் ஆகிட்டு வருது, ஸ்லோலி ஸ்டெடிலி. ஏன்னா விஜய்க்கு அந்த ஜெனரல் கவுன்சில் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க டு டேக் அப்ரோப்ரியேட் டிசிஷன் அட் அப்ரோப்ரியேட் டைம்னுட்டு. அவர் பாஜகவுக்கு எதிர்க்க. ஆனால் திமுக எதிர் அணின்னு என்று ஒரு மாபெரும் இயக்கம் வர ஆரம்பித்தது என்றால் திமுக தலை தெரியாது, படுக்க பை படுக்கலாம் இல்லாது, பாய் படுக்கலாம் ஓடுவாங்க, திருத்து ஓடுவாங்க. எனினும் திமுக என்பது ஒரு மாபெரும் இயக்கம். அதில் ஊழல், கட்சிகள் சண்டை, இல்லாமல் சீஃப் மினிஸ்டர் போய் மதுரையில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ரிசைன் பண்ணுன்னு சொல்லுவாங்களா? அதை தவிர பாருங்க, KN நேரு போகும்போது அவருக்கு எதிர்த்து அந்த தஞ்சாவூர்ல எதிர்த்து நிறைய கோஷங்கள் போடுகிறார்கள். ஆக மொத்தம் திமுக அடித்தளத்தில் குழப்பம் இருக்கிறது. அதே மாதிரி மேலிடத்தில் குழப்பம் இருக்கிறது. துரைமுருகன் உதயநிதிக்கு பிடிக்கவில்லை, உதயநிதியை பார்த்தால் பொன்முடிக்கு பிடிக்கவில்லை, உதயநிதியை பார்த்தால் KN நேருக்கு மூஞ்சி தொங்க போறாங்க. எல்லாம் ஒரு விதை இருக்கிறது. தோழமை கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழக தோழமை கட்சிகள் அடிக்கடி போய் எங்க பாக்குறாங்க. திருமாவளவன் MK ஸ்டாலின் அதிமுக பயந்தானே. ஒரு சைட்ல சொல்றாரு அதிமுக பாஜக அலையன்ஸ் சரியில்லைன்னு, இன்னொரு சைட்ல சொல்றாரு போய் பயந்துட்டு இப்ப தரமட்டத்தில் நிறைய இருக்குது, கிரவுண்ட் ஸ்வெல் இருக்குது, ஏடிஎம்கேக்கு பயப்படுற. ஆக மொத்தம் இந்த திருமாவளவன் பண்ற திருட்டுத்தனம் தாங்க அரசியல் பெருசா இருக்குதுங்க. அவர் he cannot take it the ADMK BJP alliance lightly. அது ஒன்று. ரெண்டாவது, திமுகவிடம் ஒரு மாபெரும் நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குங்க. பொதுமக்கள் எரிச்சலுடன் இருக்காங்க, நெருப்பா இருக்காங்க. எந்த சமயத்துல ஓட்டு போடணும், எப்படாப்பா மே மாசம் 2026 வரும் காத்துட்டு இருக்காங்க. போதைப் பொருள், கள்ளச்சாராயம், காதல், அந்த மோதல், அதை தவிர கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லா அண்ட் ஆர்டரே சரியில்லைங்க. இதுதான் ஒரு கருத்து. எடப்பாடி பழனிசாமியினுடைய விஜயம், அதாவது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுப்பயணம் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு செக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கிறாரு, MSME பார்க்கிறாரு, அக்ரிகல்ச்சரிஸ்ட் பார்க்கிறாரு. இது இதன் மூலம் ஒரு பொது நிலவு தெரிகிறது. கிரவுண்ட் ஸ்வெல் பொதுமக்களிடமிருந்து ஆதரவு எடப்பாடிக்கு இருக்கிறது.
திமுகவிற்கு எதிரலை ஆன்டி இன்கம்பன்சி வலை வீச ஆரம்பித்து விட்டது. அலை அவ்வளவு பெரிய அலை இருக்குதுங்க. நான் நினைக்கிறேன் அவர் எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி 210 அடிச்சாலும் அடிச்சிருவாங்க. இப்ப அதே வேளையில் எடப்பாடி அவர்கள் ஒரு விஷயம் பேசுனது வந்து இப்போது சர்ச்சையாயிருக்கிறது. என்ன அப்படின்னா, கோயில் நிலங்களையும் சொத்துக்களையும் பார்த்தா திமுகவிற்கு உறுத்துகிறது, அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு இவங்க வந்து கல்லூரி பள்ளிகள்லாம் கட்டணுமா அப்படிங்கிற வந்து மாதிரி அவர் பேசியிருந்தாரு. உடனடியாக இதற்கு கபாலீஸ்வரர் கோயிலில் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் வந்து இது எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி இப்படி எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவிப்பு பண்ணிட்டு வராங்க. உங்களுடைய கருத்து என்ன? பொது இடங்களில் பொது வழிகளில் கோவிலுக்கு என்று வரக்கூடிய ஒரு பணம் அது எப்படி இருக்கிறது? உண்டியில நீங்க போடுறீங்க, போய் அந்த உண்டி பணத்தை எதுக்காக போடுறீங்க? சில பிரார்த்தனைகள் எத்தனை போறீங்க? அதுதான் ஒரு 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 விதமான ஒரு சலசலப்பு. எடப்பாடி பழனிசாமி இந்த HRD ஹியூமன் சாரி இந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் போர்ட் சமாச்சாரத்தை பத்தி பேசுறதுக்கு இதுதான் காரணங்க. காரணம் அவருக்கு நல்லா தெரியும், அரசாங்க பணம் அதிலிருந்து எடுக்கக்கூடாது என்று தான். தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், கோவில் நிலங்களை திராவிட முன்னேற்ற கழகம் அங்கங்கு கபலீகரம் செய்து வருகிறது. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறார். கோவில் வருமானம் அரசு வருமானம் அல்ல, பக்தர்களால் கோவில்களில் செலுத்தப்பட்டு கோவில் வளர்ச்சி நிதி என்று இருக்கிறது. அதுல இருந்து எடுத்து கவர்மெண்ட் எங்க செலவழிக்கணும்? அதுதானே கர்நாடகாவில் சரி, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பெண்டிங்ல இருக்குதுங்க. ஒன்லி இன் தமிழ்நாடு இந்த கோவில் பணத்தை கபலீகரம் செய்து திமுக அரசு, இன்க்ளூடிங் நான் சொல்றது சேகர் பாபு, இதுக்கு ஆன்சர் சொல்லி ஆகணுங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய குற்றச்சாட்டு என்பது நியாயமானது. பள்ளிக்கூடத்தை நடத்துற, ரோடு போடுறது, டெம்பிள்ல ஃபண்ட்ல ஏன் எடுக்கிறீங்க? திமுக ஆளுங்கள்லாம் உள்ள உட்கார வச்சிருந்தாங்க டெம்பிள்ல போய். ஆனா விரோதமா பேசுறது, கடவுள் இல்லை, கடப்பை மறுப்போ, கடவுள் நம்புவோர் முட்டாள் அப்படின்லாம் சொல்லிட்டு. அதான் சீமான் நல்லா கேட்டாரு, ஈவி ராமசாமி நாயக்கருடைய கொள்கையை பத்தி பேசுறீங்களே, இனி என்ன? அதை தவிர விஜய் சொல்றாரு பாருங்க, நாங்கள் ஈவி ராமசாமி நாயக்கர் கொள்கை ஏற்போம், ஆனால் கடவுளை மதிப்போம். இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. இப்ப தமிழ்நாட்டில் இந்த கோவிலுங்கிறது ஒரு காமன் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ மாதிரி வந்துருச்சுங்க. தேர்தலில் அது ஒரு அறிக்கையில இது ஒரு முக்கிய பாகமாக இடம்பெறும். இனி வரக்கூடிய நாட்களில் இந்து கோவில்களில் இருக்கக்கூடிய வருமானத்தை பொது இடங்களில் செலவழிக்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை தேர்தல் அறிக்கையில் அதிமுக கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கிறது. காரணம், திமுக ரொம்ப லூட் பண்ணிட்டாங்க. நான் ஒரு அமைச்சர் பெயரை சொல்லவில்லை, கோவில் நிலத்தை அபரிகரித்து பெரிய ஒரு ஒரு வம்பு பண்ணியிருக்காரு. 400-500 கோடி ஒரு யூடியூப்ல பார்த்து, பிளஸ் ஒரு ஸ்டோரி பார்த்தேன், 2 எழுத்துல இருக்குது அவர் பேரு. அவர் எப்படிங்க பண்ண முடியும் அப்படிலாம்? அதுதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. மதுரைக்கு முதல்வர் உத்தரவின் பேரில் வந்து விரைந்து போயிருக்கிறார் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள். ஆனா அங்க போன உடனே வந்து என்ன உத்தரவிட்டு இருக்காருன்னா, அங்கு மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 5 ஜோனல் சேர்மனையும் வந்து பதவியை ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 அதிகாரிகளையும் வந்து ராஜினாமா பண்ண வந்து சொல்லியிருக்கிறாரு. தனியார் கட்டடங்களுக்கான அந்த வரி விதிப்பில் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்திருக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கிறதா இந்த சம்பவங்களை பார்க்கும்போது? உறுதியாகி இருக்கிற ஒரு மினிஸ்டர் அனுப்புனாங்க. MK ஸ்டாலினுக்கு விஷயம் தெரியும் இல்லை, அவங்க ராஜினாமா பண்ண மாட்டேங்கிறாங்க. சட்ட அந்த இடத்த அவங்கள கைது பண்ணணுங்க, ராஜினாமா செய்து. அதானே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எதிர்கட்சி சொல்லுவது என்ன? அங்க மதுரையில் பாஜக, அதிமுக, ஈவன் கம்யூனிஸ்ட்காரங்களே சொல்றாங்களா சார் அவங்கள அரெஸ்ட் பண்ணுன்னுட்டு? ஆக மொத்தம் KN நேரு விஜயத்தினால் இந்த விஷயம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது, சீரியஸான விஷயம். இது போன்று பல மாநகராட்சிகளில் ஊழல் குற்றச்சாட்டு வெளியே வருமே ஆனால் இது டாஸ்மாக் கடையை விட பெரிய ஊழலாகத்தான் இருக்கும் என்று பலர் கருதுகிறார்கள். குகன், ஆனா இப்ப 200 கோடி ரூபாய் அளவுக்கு வரி இழப்பு 200 கோடி தான் என்னங்க சாப்பிட்டுருக்காங்களே சார். அந்த அந்த பணத்தை 200 கோடி ரூபாயை அவர்கள் கண்டிப்பாக கபலீகரம் செய்திருக்கிறார்கள். KN நேரு போனதுனால அந்த 200 கோடி வந்துருமா? அந்த ஆபீசர் ஏன் சஸ்பெண்ட் பண்ண சொல்றாங்க? அந்த பிரைவேட் பில்டிங் இருக்குல்லாம் என்ன பண்றாங்க? டாக்ஸேஷன் போட்டிருக்காங்களே. பல கோணங்களில் பார்த்தால் அந்த அதிகாரிகள், அந்த மாநகராட்சி தலைவர்கள், மேயர்கள் போன்றவர்கள்
திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் செய்தது என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் திமுக காரனே. அதுக்கு கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ என்ன பதில் சொல்ல போறாங்க? விடுதலை சிறுத்தை என்ன பதில் சொல்ல போகுது? அதுதான் எடப்பாடி பழனிசாமி திருப்பி திருப்பி சொல்றாரு. இந்திராணியை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் எடப்பாடி பழனிசாமி. ஊழல் மிக்க அவர். அதுதான் பழனிவேல் தியாகராஜன் சொல்றாரு. தேர்தல் ஆணையத்துக்கு சென்றுள்ளது பாமகவினுடைய பஞ்சாயத்து. அன்புமணி அவர்கள் தலைமையில் நடைபெற கூட்டம் தான் செல்லும், மற்றபடி யார் நடத்தினாலும் கூட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி தரப்பு சொல்றாங்க. இந்த விஷயத்துல அடுத்த கட்ட நகர்வா இதுதான் நடக்கும் நினைக்கிறீங்க? குறைந்தது 2-3 வழக்கறிஞர்கள் மூலமாக தேர்தல் கமிஷனில் வாக்குவாதம் நடக்கும். அந்த வாக்குவாதத்தில் பிரதிவாதமாக இருக்கக்கூடிய ஐயா மருத்துவர் ஐயா ராமதாசருடைய சைடும் பேசுவாங்க. இனி இருப்பினும் பொதுக்குழு உறுப்பினர்களிடையே அன்புமணி ராமதாஸிற்கு அதிகமாக எண்ணிக்கை இருக்கிறது, நம்பர்ஸ் இருக்கிறது. அதன் மூலமாக பார்த்தால் மாம்பழம் அவர் கையில் தான் இருக்கும். அன்புமணி ராமதாஸுக்கு தான் மாம்பழம் கிடைக்கும். தேர்தல் சின்னம் ஏன்னா இன்னும் 6 மாசம் இருக்குது தேர்தல் வர்றதுக்கு. இருந்தாலும் இதை பற்றி சீக்கிரம் முடிவு பண்ணிடுவாங்க. இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள இந்த கேஸ் முடிவாயிடும். எவ்ரிதிங் இஸ் பிளாக் அண்ட் ஒயிட். அன்புமணி ராமதாஸுக்கு அமோக வரவேற்பு இருக்கிறது. அதே சமயத்தில் ஐயா ராமதாஸிற்கு 87 வயது தாத்தா ராமதாஸிற்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஒருத்தர் 2 பேரும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸ்பெல் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு நாடகமாகி விட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பலவீனம், வன்னியர் மக்களிலே இருக்கக்கூடிய பலவீனம். அதனால்தானே பல பேர் நேற்று கூட பார்த்து நாங்க 100 பேர் பாட்டாளி மக்கள் கட்சி போய் அங்க தர்மபுரி சைட்ல இருந்து கோயம்புத்தூர்ல போயிட்டு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் சேர்ந்திருக்காங்க அதிமுக. இது மாதிரி விட்டீங்கன்னா பாமக களைஞ்சு போயிடுங்க. விரைவில் மோடி அவர்கள் தமிழ்நாடு விஜயம் செய்ய இருக்கிறார் அப்படிங்கிற ரீதியில ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அது உண்மைதானா? அப்போது அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களையும் இருவரையுமே சந்தித்து அந்த பிரச்சனையை சும்மா பேசி தீர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இது மாதிரி ஒரு தகவல் நிறைய பேர் சொல்றாங்களே சார். நரேந்திர மோடி தலையிட மாட்டார். அமித்ஷா வேண்டும் என்றால் தலையிடுவார். நரேந்திர மோடி கண்டிப்பாக 23-24 தேதி நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போது சென்னை வருவதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் எஸ்பிஜி தமிழகத்திற்கு அந்த எந்த இடத்திற்கு வருகிறதோ அதை ஆய்வு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். கூடிய விரைவில் தேதியும் இடமும் நேரமும் அறிவிக்கப்படும். ஆனால் இந்த மாதம் வர இருக்கிறார். தேதி தான் கொஞ்சம் முன்ன பின்ன 24 25 ஒன்னும் கன்ஃபியூஷன் இருக்குது. சரி, முடிச்சிருவாங்க. மோடி வருகையின் போது பல அதிரடி மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்கிறது. மோடி வந்தாலும் சரி வராட்டாலும் சரி தமிழ்நாட்டில் இனிமேல் 6 மாசத்துக்கு ஒரே அதிரடி மாற்றம் தான் இருந்துட்டே இருக்குங்க. இப்ப பாருங்க, மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே பிரச்சனையில் கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் மூக்கு நுழைச்சாரு டொக்குன்னு. அந்த மூக்கு நுழைச்சத்துல அவர் மூக்கு அடிபட்டுடுச்சு. நல்ல சாட்டை அடி கொடுத்தார் உத்தவ் தாக்கரே. நாங்கள் இந்திக்கு விரோதம் அல்ல, மராட்டி பாஷை பேசுவதை வரவேற்கிறோம். அதே சமயத்தில் எங்களுடைய பாலிசி வேற. சாம்னாங்கிற ஒரு பத்திரிகையில உத்தவ் தாக்கரேனுடைய அபிஷியல் ஆர்கன் எப்படி திமுகவிற்கு முறை சொல்லி இருக்கிறதோ அந்த மாதிரி இந்த பேப்பர் அதில் எழுதி விட்டாங்க. ஸ்டாலினுக்கு மூக்கோடப்பட்டது. ஆக இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் திமுக ஜாகிரதையாக கவனத்துடன் பேசினால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்ப்பை குறைக்கலாம். அதிகமாக பேசினீங்கன்னா வட இந்தியாவிலிருந்து எதிர்ப்பு வரத்தான் இருக்கும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார்.